காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4725 ஹெக்டேரில் விவசாயிகளுக்கு வறட்சி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வறட்சி பாதித்த இடங்களை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி இன்று தமிழக அரசுக்கு இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் மீரான் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத் பகுதியில் இந்த ஏரி நீர்ப்பாசனத்தை நம்பி விவசாயிகள் பயிர் வைத்திருக்கிறார்கள். வழக்கமாக அது முக்கியமான ஒரு தருணம். அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழை அந்த பயிர் வளர வேண்டிய நேரத்தில் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து விட்டதால் அந்த பகுதி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு ஹெக்டேருக்கு எல்லா செலவுகளும் போக ஒரு விவசாயிக்கு 25,000 ரூபாய் நிகர லாபம் கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4725 ஹெக்டேர் நிலமானது இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அந்த கணக்கில் பார்க்கும்போது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வறட்சி பாதிப்பு விவசாயிகளுக்கு சுமார் 120 கோடி ரூபாய் ஏற்பட்டிருப்பதாக ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. இது இல்லாமல் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் இந்த வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதியில் அவர்கள் பார்வையிட்டார்கள். ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத் பகுதி மற்றும் மதுராந்தகம், காட்டாங்குளத்தூர் இந்த பகுதியில் வறட்சி பாதிக்கப்பட்ட இடங்களை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தனர். இந்த அதிகாரிகள் குழு ஆய்வு செய்த பிறகு 4725 ஹெக்டேர் நிலமானது விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கணக்கிடப்பட்டுள்ளது. பொதுவாக வறட்சி காலங்களில் வறட்சி நிவாரண உதவியாக வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது தமிழக அரசு சார்பில் வழக்கமாக ஒரு ஹெக்டேருக்கு 13,500 ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 4725 ஹெக்டேர் நிலம் இங்கு விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் சுமார் ஒரு 64 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படலாம் என்று ஒரு தகவல் தெரிவிக்கிறது. இது தொடர்பாக விரிவான ஆய்வறிக்கை காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட கலெக்டர் கஜலட்சுமி தலைமையில் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு அந்த அறிக்கை இன்று கொடுக்கப்பட உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக மீரான்.